பேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் இருந்தாலும் புத்தாண்டுக்கான டைரிகள் விற்பனை களை கட்டி வருகிறது. புத்தாண்டு என்றாலே விதவிதமான வண்ணமயமான கேலண்டரும் டைரிகளும் தான் மனக்கண் முன் வந்து நிற்கும். இன்றைய காலகட்டத்தில் பேஸ்புக், ட்விட்டர் என்று உலக சமூக வலைதளங்கள் கையடக்க மொபைலில் வந்துவிட்டதால் இளைஞர்களின் கவனம் அந்த பக்கம் நிலைத்து நிற்கிறது. ஆனாலும் தொழில் வர்த்தக நிறுவனங்கள் துவங்கி சிறு மளிகை கடை வரை கேலண்டர்கள், டைரிகளுக்கு இன்றும் மவுசு குறையவில்லை. இப்போ இருக்கிற டேப்ஸ், இப்போ இருக்கிற எவ்வளோ நவீன ஐட்டம்ஸ் எல்லாம் மீறி டைரி ஒரு அங்கமா இருக்கு. ஏன் அப்படின்னா தட் இஸ் ஆல் பர்சனலைஸ்ட். நீங்க ஒரு பாஸ்வேர்டு தொலைச்சிட்டீங்கன்னா டேப்ல ஓபன் பண்ண முடியாது, இல்ல அது கரப்ட் ஆயிடுச்சுன்னா தெரியாது. பட் டைரி ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கலாம். தட் வில் பி an autobiography. நாளைக்கு எழுதும்போது தட் வில் only help you. அந்த அளவுக்கு நிறைய சின்ன குழந்தைங்களே இப்போ டைரிஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கெட் டைரி 40 ரூபாயில் துவங்கி 1500 ரூபாய் வரையிலான 200க்கும் மேற்பட்ட மாடல்கள் வந்துள்ளன. கடந்த ஆண்டை விட 25% விலை அதிகரித்தாலும் டைரிகளின் விற்பனைக்கு குறைவில்லை. மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸே பாத்தீங்கன்னா முதல்ல 2-3 கலர் தான் இருக்கும். இப்ப கலர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது. ஸோ மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அதுவும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த மோட்டிவேஷன்ஸும் ஒரு ஃபேக்ட் இல்லைங்களா? அந்த டைரி பார்க்கும்போது, அந்த மோட்டிவேஷனை பார்க்கும்போது அட்லீஸ்ட் அவங்க ஒரு மனசு மாறும், என்ன வேணா இதாகும். ஸோ என்னென்ன இன்சர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் டைம் டு டைம் பண்ணிட்டு இருக்காங்க. விலைக்கேற்ற தகவல், அளவுக்கேற்ற டிசைன், அப்படித்தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா விலைங்கிறது ரீசனபிளி பிரைஸ் இருக்கு. பட் அதுல நல்ல குவாலிட்டிஸ் உள்ள கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த கண்டென்ட்டை நீங்க எடுத்துக்கணும். கிறிஸ்துமஸ் பண்டிகையில் துவங்கி பொங்கல் பண்டிகையை தாண்டி ஜனவரி வரை டைரிகள் விற்பனை விறுவிறுப்பாக இருக்கும் என்று விற்பனையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.